கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 4 விதமான தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிர்வனை ஆற்றக்கூடியவன் இங்கே சாட்சியிடப்படுகிறான். அவனுடைய நாமம் இங்கே 4 விதமான தன்மையிலே இருப்பதாக சாட்சியிடப்படுகிறது. பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, அதாவது சர்ப்பம், வலு சர்ப்பம். இந்த 4 தன்மையிலே, இந்த 4 நாமங்களை கொண்டதாக சத்துருவினுடைய கிரியை இங்கே சாட்சியிடப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவன் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற கர்த்தத்துவ நாமத்துக்கு எதிர்வனை ஆற்றத்தக்கதாக தன்னுடைய நாமத்தை கொண்டு அவன் அந்த கிரியைகளை செய்து வருகிறான். கர்த்தருடைய நாமம் தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தருடைய நாமம் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும், கர்த்தருடைய நாமம் யெகோவா என்றும், கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், கர்த்தருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்றும் வேதத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு தன்மையிலும் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை, பிரமாணங்களை கர்த்தர் சாட்சியிட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சாட்சியிட்ட வார்த்தைக்கு எதிராக, கர்த்தர் சாட்சியிட்ட பிரமாணங்களுக்கு எதிராக எதிர்வனை ஆற்றுகிற சத்ருவானவன் சர்ப்பம் என்றும், பிசாசு என்றும், சாத்தான் என்றும், வலு சர்ப்பம் என்றும் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற விதமாக அவன் தன்னுடைய நாமத்தை கொண்டு இந்த பூச்சக்கரத்திலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பழைய பாம்பு, அதாவது சர்ப்பம் என்று சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நாமத்தை கொண்ட ஒரு கிரியைகளை சத்ருவானவன் செய்து வந்திருக்கிறார். அந்த கிரியைகளை அவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்குள்ளாக நிகழ்த்தினான். மற்றுமாக சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையை கொண்டு அவன் செய்த கிரியை இஸ்ரவேலருக்குள்ளாக அவன் செய்த கிரியைகளாக காணப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிசாசு என்ற எதிர்வனை ஆற்றுகிறனுடைய கிரியைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்யத்தக்க விதமாக தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பமானவன் கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற வார்த்தை பிரமாணங்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிறவன். இந்த 4 தன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்துருனுடைய கிரியைகள் ஆத்துமா கொண்டிருக்கிறவனை நித்திய ஜீவனை இழந்து போகத்தக்கதான கிரியைகளை செய்யும் விதமாக வஞ்சிக்கிறவனாகவும், இச்சிக்கத்தக்க கிரியைகளை செய்கிறவனாகவும் தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த சர்ப்பம், இந்த சாத்தான், இந்த பிசாசு, இந்த வலு சர்ப்பம், இந்த நாமங்களை கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த சத்ருவானவன் மிருகத்தோடும் கள்ள தீர்க்கதரிசிகளோடும் அக்கினியின் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட போகிறான். இது அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்பு. சர்ப்பம், இந்த பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்திலே தந்திரமுள்ளதாக தன்னுடைய கிரியைகளை செய்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக காணப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்ப்பம் ஏவாளை கொண்டு ஆதாமை வஞ்சிக்கிறவனாக தன்னுடைய கிரியைகளை செய்தான். அங்கே ஸ்திரீயானவள் சாட்சியிடுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று. வஞ்சிக்கக்கூடிய தன்மையிலே அந்த பாம்பு, அந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்தது. இந்த சர்ப்பமானவன் ஏவாளை கொண்டு ஆதாம் என்ற ஆத்துமா கொண்டவனை நித்திய ஜீவனை இழக்கத்தக்க விதமாக வஞ்சிக்கத்தக்க கிரியைகளை செய்கிறான். எனவே இங்கே பழைய பாம்பு என்ற தன்மையிலே அவன் செயல்பட்டான். எனவே நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் பழைய பாம்பு என்று. இந்த பழைய பாம்பாகிய இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் என்ற ஆத்துமா கொண்டவன் வார்த்தை பிரமாணத்தை மீறத்தக்கதாக தூண்டுகிறவனாக, இச்சிக்கத்தக்க கிரியைகளை அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். மற்றொரு நாமமாக சாத்தான் என்ற நாமம் அந்த சத்ருவானவனுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே
யெகோவா இந்த நாமத்திலே பிரமாணத்தை பெற்றவர்களை விழச் செய்யத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை அங்கே செய்து வருகிறார். நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு எதிர்வினை ஆற்றுகிறவனாக தன்னுடைய கிரியைகளை அங்கே செய்து வந்தான். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலரை அழிக்கத்தக்க விதமாய் அங்கே சத்ருவானவன், இந்த சாத்தான் என்ற நாமத்தை கொண்டவன் தாவீதினுடைய இருதயத்தை ஏவிட்டான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. இங்கே இந்த சாத்தானுடைய கிரியைகள் இஸ்ரவேலர்கள் தேவத்துவத்துக்குள்ளான அழிவை காணும்படியாக தாவீதினுடைய இருதயத்தை ஏவிட்டார். கர்த்தர் கட்டளையிடாத காரியங்களை செய்யத்தக்க விதமாய் அந்த சத்துரு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கிரியைகளை செய்தார். தேவ புத்திரர்கள் நடுவில் சாத்தானும் நின்றான் என்று யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இந்த சாத்தானானவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு வழி விலகச் செய்யத்தக்க விதமாய், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி விலகச் செய்யத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை செய்தார். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதமாக தன்னுடைய கிரியைகளை செய்தான் என்று சகரியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்யத்தக்க விதமாய் காணப்பட்டான். பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்ற நாமத்தை கொண்ட பிரமாணத்தை கட்டளையிட்ட கர்த்தருக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கிரியைகளை, பிரமாணத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கிரியைகளை இந்த சத்ருவானவன் சாத்தான் என்ற நாமத்திலே கிரியை செய்தார். எப்படியான எதிர்வினையை இந்த சாத்தானானவன் செய்கிறான் என்றால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகள், கர்த்தத்துவத்துக்கு ஏற்றவைகளை கர்த்தத்துவத்துக்கு ஏற்றது போல் சிந்திக்காமல் அவைகளை தேவத்துவத்துக்குள்ளாக சிந்திக்கத்தக்கதாக தன்னுடைய கிரியைகளை செய்தவன் இந்த சாத்தான். எனவேதான் கர்த்தர் பேதுருவை பார்த்து, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். இதே வார்த்தையை கர்த்தர் 40 நாட்கள் தன்னுடைய வனாந்தர பயணத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவன் அவருக்கு எதிர்வினையாக நின்று தன்னை பணிந்து கொள்ள சொல்லும் பொழுது கர்த்தர் இதே வார்த்தைகளை கூறுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதை சாட்சியிடுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவர்களை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். கர்த்தரால் இங்கே கடிந்து கொள்ளப்படுகிறான். பேதுருனுடைய வார்த்தைகளும் தேவனுக்கு ஏற்ற சிந்தையுடையதாக இல்லாதபடியினால் பேதுருவையும் நோக்கி கர்த்தர் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். பேதுரு சாத்தானாக இல்லை. பேதுருடைய சிந்தையை எழுப்பின சாத்தான் தன்னுடைய கிரியைகளை மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்க செய்தபடியினால் கர்த்தர் அந்த கிரியைகளை எரித்தவராய் அந்த கிரியைகளை தன்னுடைய சிந்தையிலிருந்து மாற்றும்படியான ஒரு வார்த்தையை பேதுருவை நோக்கி கூறுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று. தேவத்துவத்துக்குள்ளான சிந்தனையை தூண்டுகிறவன் சர்ப்பம். ஆத்மா கொண்டிருக்கிறவனை, கர்த்தத்துவத்துக்குரியவனை தேவத்துவத்துக்குள்ளாக இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களுக்குள்ளாக இழுத்து செல்கிறவன் சர்ப்பம். இத்தகைய கிரியைகளைத்தான் இந்த சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அந்த சாத்தானைத்தான் கர்த்தர் எனக்கு பின்னாக போ என்று கட்டளையிட்டார். கர்த்தத்துவத்துக்கு பின்னாக போய் என்று கட்டளையிடப்படுகிற கூடிய காரியமாக இதை நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த சாத்தானுடைய கிரியைகளானது தேவனுக்கு ஏற்ற சிந்தையை மாற்றத்தக்க விதமாய் தேவத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கத்தக்க விதமான கிரியைகளை செய்வதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை, ஜீவனுக்குரிய வார்த்தையை எடுத்து போடுகிறவனாகவும்
விதைக்கப்படுகிற வார்த்தை என்ற வித்தை இருதயத்தில் இருந்து எடுத்து போடத்தக்கதான கிரியைகளை செய்கிறவனாகவும் காணப்படுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரிய கிரியைகள். இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே மரித்து அந்த மாம்ச சரீரம் மறுரூபமாகி உயிர்த்தெழுந்த பின் பிதாவால் கட்டளைப்பட்டிருக்கிற நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பரிசுத்த ஆவிக்கு சூட்டப்பட்ட பின் மற்றொரு ஏற்பாடு ஆரம்பமாகிறது. அந்த ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு பிரஜாதிகளாகிய நமக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ஏற்பாடு. சத்துருவினுடைய கிரியைகள் சாத்தான் என்ற நாமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்து வந்தது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுகிறவராகவும் புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறவராகவும் வருகிறபடியினால் சாத்தான் என்ற நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாகவும் எதிர்வினையாற்றினான். சத்துரு இங்கே பிசாசு என்ற நாமத்திலும் அவன் தன்னுடைய கிரியைகளை எதிர்வினையாக்குகிற கிரியைகளாக வெளிப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்கு ஆரம்பமாக இருக்கிறார். சாத்தான் பிசாசு என்று 2 நாமம் கொண்டவனாக அங்கே இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்ளப்படுகிறவனாக காணப்படுகிறார். இந்த 2 நாமத்திலும் எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரியைகளை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த பிசாசானவன் சர்ப்பம் என்ற நாமத்தை கொண்டு அந்த ஏதேன் தோட்டத்திலே கிரியைகளை செய்தவன். சாத்தான் என்ற நாமத்தை கொண்டு இஸ்ரவேலருக்குள்ளாக கிரியை செய்தவன். பழைய ஏற்பாட்டின் நிறைவிலே தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி பிசாசு என்ற நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாய் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய கிரியைகளை அவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தத்துவத்துக்கு எதிரான எதிர்வினையை செய்கிறவனாக அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவராலே மனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சோதனை தேவத்துவத்தை கொண்டு கொடுக்கப்படுகிற சோதனை. இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே பிசாசு என்ற நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாய் சர்ப்பம் வந்து எதிர்வினையாற்றின கிரியைகள் சோதனைக்குரிய கிரியைகளாக காணப்பட்டது. அது தேவத்துவத்தை கொண்டு சோதிக்கிற ஒரு கிரியையாக காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சோதனைக்கு அங்கே அந்த மாம்ச சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். கல்லுகளை அப்பங்களாக்கும், தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் இருந்து கீழே குதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்றும், உயர்ந்த மலை மீது கர்த்தரை அழைத்துச் சென்று என்னை பணி, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன் என்றும் தேவத்துவத்துக்குள்ளான காரியங்களை கொண்டு அங்கே சோதனை செய்கிறவனாக வருகிறான் பிசாசு. இந்த பிசாசு என்ற நாமத்திலே எதிர்வினையாற்றுகிற இந்த சத்துருடைய கிரியைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்க காரியம். கிறிஸ்தவர்கள் பிரமாணத்தை மீறச் செய்யத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை எதிர்வினையாற்றுகிற கிரியைகளாய் செயல்படுத்துகிறவன் பிசாசு. இந்த பிசாசு தன்னுடைய கிரியைகளை வார்த்தையை கொண்டு சோதனையை செய்கிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த பிசாசின் கிரியைகள் 2 விதமான தன்மையிலே கிரியைகளை செய்கிறதாக காணப்படுகிறது. ஒன்று, ஆத்மா பெற்றிருக்கிறவனுடைய மாம்ச சரீரத்துக்கு எதிரான கிரியைகளை செய்கிற ஒரு கிரியை. லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருக்கிறவனுக்குள்ளாக பிசாசு தன்னுடைய கிரியைகளை எவ்விதமாக வெளிப்படுத்தியது? அவனுடைய உணர்வை அது செயலிழக்கத்தக்க விதமாய் மிருகத்துக்கு ஒப்பான ஒரு நிலைக்குள்ளாக அவனை கொண்டு வந்தது. ஊமையும் செவிடுமாக்கத்தக்கதாக அந்த மாம்ச சரீரத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்தது. குருடன் என்ற நிலைக்குள்ளாக பார்வையை இழக்க செய்யத்தக்க விதமாய் பிசாசானவன் அந்த மாம்ச சரீரத்துக்கு எதிர்வினையாற்றினான். ஆத்மா பெற்றிருக்கிறவனுடைய மாம்ச சரீரத்துக்கு எதிரான எதிர்வினையை செய்கிறவன் தன்னுடைய கிரியைகளை அங்கே கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்கு எதிரான கிரியைகளாக பிசாசு செய்து வருகிறது. பிசாசுடைய இந்த கிரியை மாம்ச சரீரத்துக்கு எதிரான கிரியை. இது ஒரு புறம். மற்றொரு புறம் என்னவென்றால் அவனுடைய கிரியைகள் வார்த்தைக்கு எதிரான கிரியைகள், பரிசுத்த ஆவிக்கு எதிரான கிரியைகள். ஏனென்றால் பரிசுத்த ஆவி வார்த்தையை கொடுக்கிறது.
அந்த வார்த்தை மாமிசமானது. அந்த வார்த்தை பரிசுத்தாவின் மூலமாக மரியாளினுடைய வயிற்றிலே ஒரு மாம்ச சரீரமாக உருவாயிற்று. வார்த்தைக்கு எதிரான எதிர்வினையை செய்கிறவன் பிசாசு. அவன் புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் தன்னுடைய கிரியைகளை வார்த்தைக்கு எதிரான கிரியைகளாகவே செய்து வருகிறான். மற்றுமாக யூதாசினுடைய இருதயத்தை பிசாசு தூண்டினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரை காட்டிக் கொடுக்கத்தக்கதான கிரியைகளை செய்யத்தக்க விதமாய் பிசாசு யூதாசின் இருதயத்தை தூண்டினான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், ஆத்துமா பெற்றிருக்கிறவன் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே விழுந்திருக்கக்கூடிய அந்த வித்தாகிய வார்த்தையை அவனுடைய இருதயத்தில் இருந்து பிசாசு எடுத்து போடத்தக்கதான கிரியைகள் அந்த ஆத்துமாவை ஆக்கினைக்குரியதாக மாற்றும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பிதாவின் நாமத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாக காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமம், யெகோவா அவருடைய நாமம், தேவனுடைய வார்த்தை என்பதும் அவருடைய நாமம். அவருடைய எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதாவினால் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். எனவேதான் அந்த நாமத்துக்கு மற்ற நாமங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவனால் நடத்தப்படக்கூடிய அடையாளங்களுக்குள்ளாக பிசாசை துரத்தத்தக்கதான ஒரு அடையாளமும் அங்கே சாட்சியிடப்படுகிறது. பிசாசுகளை அவருடைய நாமத்தை கொண்டு துரத்தத்தக்கதான அதிகாரத்தை பிதான நாமத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். அநேகருக்குள்ளாக எழும்பக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிசாசினை ஜெயித்தார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர் பிசாசினுடைய கிரியைகளை ஜெயித்தார். அந்த கிரியைகள் நமக்குள்ளாக பிரஜாதிகளுக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற முடியாதபடி இருந்த அந்த கிரியைகளை அவர் ஜெயித்தார். பிசாசுகளை அவருடைய நாமத்தை கொண்டு நம்மால் துரத்த முடியும். அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்துக்கு மாத்திரம் பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாமங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு பிதா கொடுத்திருக்கிறார். எனவே அந்த நாமத்திலே விசுவாசம் கொண்டவர்களால் மாத்திரம் பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசை இந்த உலகத்தை விட்டு துரத்த முடியுமா? பிசாசை இந்த உலகத்தில் இருந்து துரத்த முடியாது. ஏனென்றால் அவனுடைய ஆளுகை இந்த பூச்சக்கரத்திலே அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசை தான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து தன்னை அகற்றிவிடாதபடிக்கு, பன்றிக்கூட்டத்துக்குள்ளாக தன்னை அனுப்பும்படிக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த பிசாசு வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். லேகியோன் என்ற மாம்ச சரீரத்துக்குள்ளாக இருந்த பிசாசு பன்றிகளுக்குள்ளே புகுந்து உயர்ந்த மலையில் இருந்து அதை தள்ளத்தக்க விதமாக அங்கே அந்த பிசாசு அந்த பன்றிகளை கொன்று போட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிசாசை அழிக்க முடியாது, ஆனால் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும் பொருட்டு குமாரன் வெளிப்பட்டார். அந்த பிசாசினுடைய கிரியைகள் எப்படியான கிரியைகளாக காணப்படுகிறது? சத்தியத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிற கிரியைகள். அவன் சத்தியத்துக்கு எதிர்வினையாற்றுகிற கிரியைகளை செய்து வருகிறான். அந்த கிரியைகளை அழிக்கவே சத்தியத்துக்கு சாட்சியாய் எழும்பின குமாரன் அனுப்பப்பட்டார். மேலும் இந்த பிசாசானவன் ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வழியை புரட்டுகிறவனாக காணப்படுகிறான். சத்தியத்தின் வழியை அங்கே மாற்றுகிறவனாக காணப்படுகிறான். பிரமாணத்தை மாற்றுகிறவனாக காணப்படுகிறான். மனசாட்சி என்பது வேறு, கர்த்தர் கொடுக்க சாட்சி என்பது வேறு. மனசாட்சி மாம்சத்துக்குரிய காரியம், நம்முடைய மாம்ச சிந்தைக்குரிய காரியம். இந்த மனசாட்சியை கொண்டு கர்த்தருடைய வழியை புரட்டக்கூடிய, கர்த்தருடைய மார்க்கத்தை புரட்டக்கூடிய கிரியைகளை இந்த பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான்.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் இவ்விதமாக சாட்சியிடுகிறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த பிசாசானவன் மனசாட்சியினை கொண்டு கர்த்தருடைய வழியை புரட்டுகிறவனாக காணப்படுவான். அவன் மனசாட்சி என்ற தேவத்துவ கிரியைகளை கொண்டு, மாமிசத்துக்குரிய கிரியைகளை கொண்டு கர்த்தருடைய வழியை புரட்டுகிறவனாக காணப்படுகிறான். வஞ்சிக்கத்தக்கதான கிரியைகளை அவன் பழைய பாம்பாக இருந்து அங்கே ஏதேன் தோட்டத்திலே நிறைவேற்றினது போல தன்னுடைய கிரியைகளை கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான். பிசாசின் இந்த கண்ணியில் இருந்து, பிசாசு கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுக்களில் இருந்து விடுபடவே சுவிசேஷம் சாட்சியிடப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசின் கண்ணியில் இருந்து விடுபட உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசமானது சுவிசேஷமாக கொடுக்கப்படுகிறது. பிசாசின் கண்ணியில் இருந்து விடுபட, அவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ள பவுல் தூதனாக நியமிக்கப்பட்டு அந்த கட்டுக்களில் இருந்து சத்தியத்தின் மூலம் அவர்கள் விடுதலையாக சாட்சி கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அவன் 1வது சபைக்குரிய தூதன். இப்படியாக 7 சபை காலங்களிலும் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். பிசாசினுடைய கிரியைகளை அடையாளம் காட்டினார்கள். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசினுடைய கிரியைகளை 1வது சபைக்கு அடையாளம் காட்டினானோ, அதே போல ஒவ்வொரு சபை காலத்திலும் பிசாசினுடைய கிரியைகளை, அவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை, தேவத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குரியவன் கட்டப்பட்டிருக்கிற கட்டுக்களை அடையாளம் காட்டுகிறவர்களாக சபை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இங்கே கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை அனுப்பின நோக்கம் என்ன என்று சாட்சியிடப்படுகிறது. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை அபிஷேகித்து அங்கே அனுப்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கிரியைகள் சாத்தானுடைய அதிகாரத்தை அடையாளம் காட்டி கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தத்துவத்திலே காண முடியாதபடிக்கு யாருடைய கண்களை அங்கே சத்துருவானவன் பிசாசானவன் குருடாக்கி வைத்திருந்தாலோ அவர்களுடைய கண்களை திறந்து கொடுக்கும் பொருட்டு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பணிக்கப்பட்டார். இப்படியாகத்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் யாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணினாரோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் சபை தூதர்கள் வந்து அந்த சபைக்குரிய பிரமாணத்தை சாட்சியிட்டார்கள். பிசாசினை அடையாளம் காட்டினார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 7 சபை காலங்களிலும் சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எல்லா காரியங்களிலும் எல்லா காலத்திலும் கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை சாட்சியிட எழுப்பி கொடுத்திருக்கிறவர்கள் மூலமாக அவர் சாட்சியிட்டு வந்துள்ளார். 7 சபை காலங்கள் மூலம் பிசாசு அடையாளம் காட்டப்பட்டது. பிசாசினுடைய கிரியைகள் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படி அடையாளம் காட்டப்படும் பொழுது யாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கடைசி ஏற்பாட்டிலே சத்ருவானவன் வலு சர்ப்பமாய் இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். பழைய பாம்பாக இருந்து அங்கே ஆதாம் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே எதிர்வினையாற்றக்கூடிய கிரியைகளை செய்தவன் யெகோவா என்ற நாமத்தின் மூலம் பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அங்கே எதிர்வினையாற்றக்கூடிய கிரியைகளை சாத்தான் என்ற நாமத்திலே அவன் தன்னுடைய எதிர்வினையாற்றுகிற கிரியைகளை செய்து வந்தான். புதிய ஏற்பாட்டு காலத்திலே 7 சபை காலங்கள் நிறைவு பெறும் வரையிலும் பிசாசி என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பு, அந்த சாத்தான் தன்னுடைய கிரியைகளை எதிர்வினையாற்றுகிற கிரியைகளாய், பிரமாணத்துக்கு மாறுபட்ட போதனையை கொடுக்கக்கூடிய கிரியைகளாய்
கிறிஸ்தவர்களுக்குள்ளாக செயல்பட்டு வந்தார். இவை யாவும் தூதர்கள் மூலம் அடையாளம் காட்டப்பட்டது. தூதர்கள் மூலம் அடையாளம் காட்டப்பட்ட அந்த கிரியைக்குரிய காலம் நிறைவேறின பின் எதிர்வினையாற்றுகிறவன் தன்னுடைய நாமத்தை வலு சர்ப்பம் என்பதாய் இங்கே சாட்சியிடத்தக்கதாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். வார்த்தையானவருக்கு எதிர்வினையாற்றுகிறவனாய், வார்த்தையானவர் வார்த்தைக்கு பிரமாணத்துக்கு எதிரான வார்த்தையை கொடுக்கிறவனாய், இந்த வலு சர்ப்பமானவன் வலுப்பெற்ற சர்ப்பமாய், வலுப்பெற்ற சாத்தானாய், வலுப்பெற்ற பாம்பாய், பழைய பாம்பாய், சர்ப்பமாய் தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன், யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். எருசலேம் வலு சர்ப்பங்களின் தாபரமாகும். மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் மகிமையை இழந்த எருசலேம் வலு சர்ப்பங்களின் தாபரமாகும். மணவாட்டி தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் என்று சாட்சியிடப்படுகிறது. அப்படி தேவனுடைய மகிமையை அடைந்த அந்த எருசலேம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மா கொண்டவருடைய கிரியைகளையும் தன்னகத்தை ஆட்சி செய்கிறவனாய் அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து வருவான். எருசலேம் வலு சர்ப்பங்களின் தாபரமாகும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. இந்த வலு சர்ப்பமானவன் 7 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பமாக காணப்படுகிறார். இந்த 7 தலைகளை குறித்தும் ஏற்கனவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இந்த வலு சர்ப்பமானவன் நிறைவேறி தீர்ந்த அந்த சபை பிரமாணங்களை தன்னுடைய தலையாக கொண்டு தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறார். அவனுடைய கிரியைகள் கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே வார்த்தையானதற்கு எதிர்வினையாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறதாக அமையும். அப்படி அவன் செய்யக்கூடிய அந்த கிரியைகளை மகிமையை இழந்த எருசலேம் அங்கீகரிக்கும். மகிமையை அடைந்த எருசலேம் மணவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படும். நாம் மகிமையை அடைந்த எருசலேமாக நமக்குள்ளாக நம்முடைய கிரியைகளை செய்ய நம்முடைய கண்களை திறந்து தந்து சத்துருவினுடைய கிரியைகளை அடையாளம் காட்ட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.